ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதேம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இதேம் சீரியல் இப்போ தான் பார்த்து முடித்தேன். ஏண்டா பார்த்தோன்னு இருக்குது கைஸ், அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ நேற்றே நான் சொல்லியிருந்தேன், அதாவது அவள் கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிறா, அதோடு தான் முடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நான் சில நேரம் அது அவங்களுக்கு பாரதிக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு நினச்சி தான் நான் கணிச்சு பேசியிருந்தேன். ஆனால் அது டைரக்டர் அப்படி யோசிக்கலையாட்டிருக்குது. அவளுக்கு பாதகமாக தான் யோசித்திருப்பாராட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னா பாரதிக்கு. என்ன நடக்குது அப்படின்னா, என்ன பேசுறதுனே எனக்கு தெரியல கைஸ். இதயம் சீரியல் இன்றைக்கி அவ்வளோ மோசமாக இருந்தது. வெரி வெரி ஒஸ்ட்டாக இருந்தது. வெரி வெரி ஒஸ்ட்டு சீரியல். சரிங்களா? ஒரு பெண்களை எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க ஜீ தமிழில். சரிங்களா? அதாவது அயலின்னு சொல்லி ரவுண்டு கட்டி அடிக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்போ பெண்களை இந்த பழைய சோத்துக்கு தொட்டுக்கிற ஊறுகாய் மாதிரி நினச்சிட்டாங்க. அதுதான் உண்மை. பெண்கள்னா உங்களுக்கு அவ்வளோ மட்டமாக போயிட்டாங்களா? அவ்வளோ மட்டமாக சீப்பாக போயிட்டாங்களா? ஜீ தமிழில் கேட்குறேன் நான். என்ன நாடகம் எடுக்கிறீங்க நீங்கள்லாம்? என்ன நாடகம் எடுக்கிறீங்க? சரி, எபிசோடுக்கு வரலாங்க கைஸ். எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது, ரொம்ப கோபமாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க 2 பேர் நினச்ச மாதிரி, யார்? இந்த கூறுகட்ட குப்பாயினும் இந்த கூறுகட்ட குப்பாயி இருக்காங்க பாருங்க, சுதாகரும் மித்ராவும். இந்த 2 சனியங்களும் நினச்ச மாதிரியே அவள் ஜூஸை குடிச்சிட்றா. சரி, நான் கூட அந்த வெள்ளை கிளாஸில் கொடுத்தது மட்டும் தான் குடிச்சிருப்பான்னு நினச்சேன். மறுபடியும் ஜூஸை கொண்டு வந்து சுதாகர் கொடுக்குறான். அவள் இதை குடிக்கும்போது கூட கொஞ்சம் தெளிவாக தான் இருந்தாள். மறுபடியும் இவங்க கொண்டு வந்து கலந்து கொடுத்தங்காட்டி அவள் எச்சா போதையில் ஆகி என்ன பேசுகிறோன்னே தெரியாமல் அந்த ஃபாரின் கிளைண்ட்டுக்கிட்ட போய் ரொம்ப அவமானமாக நடந்து, ஐயோ கடவுளை, எனக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. செம்பருத்தியில் கூட அவங்க பார்வதிக்கு கொடுத்த உடனே அவள் பெரியய்யாவை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி உண்மையாவது போட்டு உடைப்பான், புரியுதுங்களா? ஆனால் இதில் உண்மையும் சொல்ல வரல. நான் அப்படி கூட திடீர்னு ஆதியும் பாரதியும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இவள் அழுவா, நான் கையில் தமிழையும் வயிற்றில் ஆதியையும் சுமந்துக்கிட்டு இருந்தேன், என்னையை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா, இல்லையான்னு கேட்டேன். விளக்கண்ணைக்கு எங்களை ஏன் விட்டுட்டு போனீங்கன்னு கேட்கறதுக்கு வாய் வரலையா அந்த போதையில் கூட? சரி, இது ஒரு லாஜிக் ஒன்று இடிக்குது பார்த்தீங்களா கைஸ்? நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்பயுமே நம்ம நார்மலாக ஒரு தண்ணியோ ஏதோ ஒன்று குடிக்கும்போதோ ஏதோ ஒரு ஸ்மெல்லோ, இல்லை அதில் ஏதாவது ஒரு நம்மளுக்கு குடித்தோடனே தொண்டை கரகரப்போ, இல்லை மைண்டில் ஒரு தலை சுத்தல் மாதிரியே இருந்தால் நம்ம அந்த ட்ரிங்க்ஸை அடுத்து குடிப்போமா குடிக்க மாட்டோம்? என்னைய கேட்டால் பேசிக்காக ஒரிஜினலாக நல்லா ஞாபக மருதியோட நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிற எந்த ஒரு மனுஷங்களும் அதை இது செய்யவே மாட்டாங்க. நம்ம ஒரு பொருள் சாப்பிட்றோம், அந்த சாப்பாட்டில் உப்பு ஏதோ எச்சா இருந்தாலும் சரி, இல்லை காரம் ஏதோ எச்சா இருந்தாலும் சரி, நம்ம அதை ஒதுக்கி வச்சுட்டு தானே வேறு எதானே சாப்பிடுவோம். ட்ரிங்க்ஸு குடிக்கும்போதே இவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கு, என்ன வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தோணுதில்ல, புத்தியில் உரைக்குதில்ல, தோணுதில்ல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நீலாம் குடிக்கிற? கிளாஸ் தூக்கி போட்டு உடச்சி போட்டு நீ பாட்டு போக வேண்டியதானே? ஐயோ சாமி, முடியல என்னால். இன்னைக்கு எபிசோடே என்னால் பார்க்க முடியல. ரொம்ப கேவலத்தின் உச்சமாக இருந்தது. அது பாரதியை போட்டு ஒரு கேவலப்படுத்துகிறாங்க டைரக்டர், ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. போன எபிசோடில் ஜனனியை வச்சு செஞ்சாப்புல, சரிங்களா? அந்த பொண்ணுக்கு கிளிசரினை விட்டு அழுது 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 இந்த கண்ணு 2 அப்படி புஷ்ஷுன்னு வீங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஜனனிக்கு. அதனால தான் நாடகத்தை விட்டே போயிட்டாப்புல. ஐயோ நம்மளுக்கு இந்த நாடகம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாண்டா சாமி, உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்கள் நாடகத்துக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லி அந்த பொண்ணு போயே போச்சு. இப்போ இந்த பொண்ணை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கிறாங்க பல்லவி கவுடாவை. இப்படி ஒரு கூறுகட்ட குப்பை அண்ணன், கூறுகட்ட குப்பை தங்கச்சி, இந்த 2 சனிங்களையும் என்னைக்கு ஆதி புரிஞ்சு அடித்து வெளியே பற்றினா தான் அப்போ தான் நல்லா இருக்கும், சரிங்களா? மித்ரா அதுவும் பாருங்கள், சுதாகர் அதாவது இந்த கனான்னு ஒரு சீரியல் ஜீ தமிழில் போட்டாங்க மத்தியானம், இதே மாதிரி தான் மத்தியானம் போட்டாங்க. அதில் ரொம்ப நல்லவனாக நடிச்சிருப்பான். ஐயோ இந்த மாதிரி ஒரு அப்பா நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நடிச்சிருப்பான்.
அதுக்கு நேர ஆப்போசிட்டாக நெகட்டிவ் ரோல் நடிச்சிருக்கான் இந்த இதயம் சீரியலில் இந்த சுதாகர் பக்கி. பெண்ணுக்கு பெண்ணு இங்கு எதிரி இல்லை, பெண்மையை காட்டிலும் தெய்வம் இல்லை. அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரி, அதுதான் உண்மை. ஏன்னா மித்ராவும் ஒரு பொண்ணு தானே, அது ஒரு அந்த அந்த எருமைக்கு இருக்கிற அறிவு, ஐயோ நம்ம ஒரு பொண்ணை போய் இப்படி கேவலப்படுத்துகிறோமே, அது ஒரு 2 குழந்தைங்களை வச்சுட்டு இருக்காளே, அவளை போய் நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படியே அந்த 2 சனியங்களுக்கும் மண்டையில் உரைக்கவே இல்லை. இவனுக்கு இவன் தங்கச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கையே வாழணும், அவளுக்கு நம்ம ஆசைப்பட்டவனோட அவள் வாழணும். இந்த ரெண்டு எண்ணம் தான் இந்த 2 சனிய மண்டைகளுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு யாராக இருந்தாலும் சரி ரொம்ப கேவலப்படுத்துவோம், ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துவோங்கிறதுக்கு இந்த நாடகம் வந்து ஒரு உதாரணம். சரியா? இனி ஆஃபீஸில் போய் நீ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைக்கு எபிசோடில் ஏற்கனவே இங்கே வீட்டில் பாட்டி சாரதா எல்லாம் போட்டு கிளிகளையும் கிழிக்கிறாங்க. நைட் நீ எங்கே போன, அவள் வாட்சை கூட பாட்டி கையில் கட்டி விட்டுருக்கா வரும். அப்போ என்ன செஞ்சோங்கிறதே நினைவே இல்லாமல் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான். இதில் வேறு இந்த ஃபாரின் ப்ராஜெக்ட் வேறு போச்சா, நீ சுதாகர் வச்சு செய்வான் எல்லாத்துக்கு முன்னாடியும். ஆதி அதே மாதிரி தான். சொன்ன மாதிரியே ஆதிக்கு முன்னாடி அவளை வந்து கெட்ட இதாக காமிச்சிட்டாங்கல்ல, அருவருக்கத்தக்க ஒரு பொண்ணாக காமிச்சிட்டாங்கல்ல 2 பேரும் சேர்ந்து. ஆனால் சுதாகர் சார் ரொம்ப வில்லத்தனங்க சார், பயங்கரமான வில்லத்தனம். உங்கள் தங்கச்சியவே நீங்கள் மிஞ்சிட்டீங்க. சரிங்களா? அவார்டு கொடுத்துடலாம், கின்னஸ் அவார்டு கொடுத்துடலாம் உங்களுக்கு. கேவலம் முடிச்சவன், கேவலம் முடித்த ஒரு அண்ணன், கேவலம் முடித்த ஒரு தங்கச்சி, கேவலம் முடித்த ஒரு ஆஃபீஸு. இதில் வேறு இந்த ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு கேஸ், பாரதி வந்து வேலையை விட்டு போகிறேன்னு தானே சொல்லியிருந்தா. ஆதிக்கு வந்து அந்த மாத்திரை கொடுக்கறதுக்கு தானே அவள் அந்த ஆஃபீஸில் இருந்தா. மறுபடியும் அந்த ஆஃபீஸில் எதுக்கு ஒர்க் பண்ணணும், போய் தொலைய வேண்டியதானே. இப்போ அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணங்காட்டி தானே அவன் இந்த வேலைத்தனம் பண்ணிகிட்டு இருக்கிறா. சுபாகர் எத்தனை உனக்கு சம்பாரித்து கொடுத்துருப்பா அந்த பொண்ணு. கொஞ்சமாவது ஒரு நன்றி விசுவாசம் வேணாம். உன் கம்பெனி அவள் எவ்வளோ தூரம் ரன் பண்ணி, எவ்வளோ தூரம் ஒரு நம்பர் 1 கம்பெனியாக கொண்டு வந்து இவ்வளோ தூரம் வேலை பார்த்து கொடுத்துருப்பாள்ல, அந்த ஒரு நன்றி விசுவாசம் கூட வேண்டாம். சரி நீ அதெல்லாம் விடு. ஒரு 2 குழந்தைக்கு அம்மான்றையாவது நீ யோசிச்சிருக்கலாம்ல மிஸ்டர் சுதாகர் சார். நீயும் ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பந்தான். ஓ சாமி, உண்மையிலேயே இவங்க அப்பன் செய்கிற வேலையெல்லாம் கேட்டால் வச்சு அந்த குழந்தை கேட்டுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த தியா பாப்பா, அந்த தியா பாப்பாவே இவனை கொண்டு வந்து அடி சுதாகர் அவங்க அப்பனை வெளுத்து கட்டிடுவா. அந்த குழந்தையே வெளுத்து கட்டிடு. நீ எல்லாம் ஒரு அப்பனா, நீ எல்லாம் எங்கேயாவது போய் செத்துப்போ அப்படின்ட்டு. ஒரு தங்கச்சிக்காக எவ்வளோ எல்லைக்கும் கீழே இறங்குவானா இவன். அது ஒரு பொண்ணா கூட நீங்கள் நினைக்க மாட்டீங்களா யாரும்? அதான் நான் சொல்லலையா, இதயம் சீரியலை பொறுத்தளவு யார் அந்த பாரதி கேரக்டரில் நடிக்க வந்தாலுமே கேவலப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அழுக வைக்கணும் அப்படின்ற ஒரு தாட்லேயே தான் நாடகம் எடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி சீன் நேற்று எனக்கு கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க. கரெக்டாக நான் வீடியோ போட்டுட்டு சேனலுக்குள்ளே வந்து பார்க்குறேன், ப்ரோமோ வருது, இதயம் ப்ரோமோ போட்டு பாரதி இங்கிட்டு அலக்கழிக்கிறா. அந்த ஃபாரின் கிளைண்ட்டை போட்டு இது பண்ணி கீழே சுற்றி விழுகிறது. அப்போ தான் நான் அந்த ப்ரோமோவே பார்த்து முடிக்கிறேன். இல்லை என்ன 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 மைண்ட் செட்டில் நீங்கள் நாடகம் எடுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. மக்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்கன்ற கொஞ்சமாவது ஒரு நாலேஜ் இருக்கா உங்களுக்குல, அறிவுங்கிறது இருக்குதான்னு தான் நான் கேட்குறேன். சமுதாயத்துக்கு ஒரு நல்ல கருத்தை சொன்னீங்கன்னா தெரியாது, இப்படி இந்த மாதிரி கருத்தெல்லாம் இது பண்ணிங்கன்னா எவன் பாப்பா நாடகம் உட்காந்து. இனி ஆதி மனசில் இவளை பற்றி தப்பான எண்ணம் தானே கேஸ் உருவாகும். அப்போ அந்த கெட்டவங்களுக்கு ஃபேவராக தானே நீங்கள் நாடகம் எடுக்கிறீங்க. மித்ராவோட அந்த எண்ணம் நிறைவேறணும் தான் நீங்கள் நாடகம் எடுக்கிறீங்க. இப்போ வள்ளியின் வேலன் வந்து முடிய போதாமா, பரபரப்பான இறுதி கட்டத்தில் அப்படிங்கிறாங்க. அந்த கதை சூப்பராக போயிட்டுருக்கு. நல்ல கதையெல்லாம் சீக்கிரம் முடிச்சிருங்கடா. சரியா? வள்ளியின் வேலன் சீக்கிரமாக முடிச்சிருங்க. நல்ல நல்ல சீரியல்லாம் சீக்கிரமாக முடிச்சிருங்க. கேவலம் முடிச்ச சீரியல்லாம் அப்படியே இழுத்துக்கிட்டு போங்க 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு. எதுக்குடா வள்ளியின் வேலன் வந்து சீக்கிரம் முடிக்கிறாங்க? என்ன ரீசன் தெரியலுமே. 25 வேறு ஏதோ ஸ்பெஷல் எபிசோடாமா. அப்போ அதுக்கு எப்போ வந்து இதயம் சீரியல்லாம் முடிச்சுட்டு போங்களேன். எதுக்கு எங்கள் ஆவியை வாங்குறீங்க?
ஐயோ சாமி முடியல எனக்கு. நீ எபிசோடு பார்க்க பார்க்க பாரதியை பார்த்தா ஒரு சைடு கஷ்டமாகவும் இருக்குது, ஒரு சைடு கோவமாகவும் இருக்குது, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டேரக்டர் நினச்சா அதை விட இரிட்டேட்டிங்காக இருக்குது, கோவமாக இருக்குது. நீங்கள் ஆதி பாரதியை சேர்த்து வைக்கலைனாலும் பரவாயில்லடா, அந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்கடா, முடியல எங்களால். ரொம்ப கேவலப்படுத்துறீங்க பாரதி. பாரதினா யாரு தெரியுமா? பாரதினா எவ்வளோ ஒரு உன்னதமான பேர் தெரியுமா? அது ரொம்ப கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது இது எல்லா சீன்ஸுமே இதயம் சீரியலில். தேங்க்யூ கைஸ். நீங்கள் ரொம்ப கோவத்தோடு தான் நான் இன்றைக்கி ரிவ்யூ போடலாமா என்னங்க, திட்டி தான் போகணும் வந்து அவ்வளோ கோவம் வந்துச்சு எனக்கு. என்னத்தை பேசுகிறதுனே எனக்கு தெரியல. இவங்க பண்ணுறதை பார்த்தா அப்படித்தான் இருக்குது. கேவலம் முடிச்ச நாடகமாக இருக்குது இதயம் சீரியல். கேவலத்தின் உச்சம் இதயம் சீரியல், கேவலத்தின் உச்சம் உச்சம் உச்சம். தேங்க்யூ கைஸ். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ரிவ்யூவில் நீ இப்போ ஆஃபீஸில் போய் என்ன அவமானப்பட போகிறான்னு தெரியல. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். பாய்.